உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திருச்செந்தூரில் பாகன் உட்பட 2 பேரை மிதித்துக் கொன்ற யானை 3 நாட்களுக்கு பின் இன்று குளிக்க வைக்கப்பட்டு இயல்பாக உணவுகளை உட்கொண்டது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நாங்கள் கூப்பிடுறோம் சார், ஒரு 10 நிமிஷத்தில் போடுவேன். நைட்டு வர சொல்லுங்கள். அவரை இப்போ வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அவர் என்ன செய்யறாரு? எதுக்காக தம்பந்தம் இல்லாமல் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வேணே அதான் நாங்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். வணக்கம் பவானி, உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் யானை தெய்வானை மிதித்து பாகன் உட்பட 2 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மிதிக்கப்பட்ட அந்த யானை தெய்வானையானது கோவிலில் கட்டுப்பாட்டிலே தற்பொழுது இருந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இருந்து வருகிறது. இந்த கோயிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இந்த கோவில் தெய்வானை யானை பராமரிக்கப்பட்டு வருகின்றது. கடந்த 18ஆம் தேதி இந்த தெய்வானை யானை மிதித்து யானை பாகன் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில யானை கால்நடை மற்றும் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது. இதற்கிடையில் தெய்வானை யானை 3 தினங்களுக்கு பிறகு இன்று கட்டப்பட்டுள்ள இடத்தில் குளிக்கப்பட்டது. அப்போது யானை தனது தும்பிக்கையால் உற்சாகமாக தண்ணீரை பீச்சி அடித்து மகிழ்ந்தது. அதைத் தொடர்ந்து யானைக்கு உணவு, நவதானியம், புற்கள், பழங்கள் வழங்கப்பட்டது. அதையும் சாப்பிட்டு மகிழ்ந்தது. இதற்கிடையில் யானை உணவு முடித்த பின் வனத்துறை மற்றும் கால்நடை துறை மருத்துவர்கள் யானையினை ஆய்வு செய்தனர். அப்போது யானையை பார்த்து மருத்துவர் ஒருவர் நன்றாக சாப்பிட்டாயா என்று கேட்டதும் இந்த காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு தெய்வானை யானை உற்சாகமாக தலையாட்டிய சம்பவமும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. இது அங்கிருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. காரணம், பல்வேறு ஊடகங்களில் தெய்வானை யானை தனது பாகன் இறந்த பின்னர் மிகவும் சோகமாக இருந்தது, அழுதது என்று கூறினர். ஆனால் இன்று யானை நடந்து கொண்ட அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஆனால் யானை தினமும் நடைபயிற்சி மேற்கொள்ளும் தற்பொழுது இந்த சூழலில் யானை 3 தினங்களாக இன்னும் வெளியே அழைத்துச் செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பவானி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.